வெல்கம் டு அபி கேமிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிறது GTA சான் அண்ட்ரைஸ். நம்ம வந்து போன வீடியோலேயே வந்து நம்ம வந்து டெம்பனிக்கிட்ட வந்து மாட்டியிருப்போம். நான் அந்த வீடியோ போடலை, ஏன்னா அந்த மிஷின் நான் பண்ணலை. அந்த கேமை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி முழுசாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. சரி, எதுக்கு வியூவர்ஸுக்கு நம்ம இந்த கேம் பற்றி சொல்லுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த கேம்லேருந்து இந்த வீடியோவே போடலான்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் இதுதான் இந்த மிஷின் பண்ண போகிற முதல் GTA சான் அண்ட்ரைஸ். இது நான் வந்து போன வீடியோவில் போட்ட வரைக்கும் நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கராஜில் சேவ் பண்ணுறாப்புல தான் இருக்கும். அதுக்கு அடுத்த செகண்டாக நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை வந்து சீசர் நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். சரி, என்னன்னு சொல்லிட்டு நம்மள போய் பார்த்தா அங்கே பிக் ஸ்மோக்கும் அப்புறம் பாலாஸ் கேங், ரைடர், டெம்பனி ஆஃபீஸர், டெம்பனி அவங்க கூட இருக்கிற பனி மூஞ்சி வாயன் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. இதை பார்த்த உடனே சிஜேக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு, நம்ம என்ன பண்ண முடியும்? கன் பைக் எடுக்க முடியல, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் பார்த்து மனம் வந்து போயிட்டோம். உடனே சிஜேக்கு ஸ்வீட் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இவனுங்களாம் சேர்ந்து எதுக்காகன்னு எனக்கு அப்போ தெரியல. ஸ்வீட் எதுக்காக வந்து ஸ்வீட்டுக்கோசம் சிஜே அப்போ அவள் தொடிச்சான்னு தெரில. எனக்கு அந்த கதை எனக்கு இன்னும் சரியாக தெரியல. அப்புறம் என்ன இருக்கும், நம்ம வந்து ஸ்வீட் தேடி போகும்போது அங்கே பாலாஸ் கேங் பசங்களாம் நம்மளை சுற்று போட்டு அடிப்பாங்க. கன்று வச்சு பயங்கரமாக நம்மளை ஃபயர் பண்ணுவாங்க. கன்னை வச்சு பயங்கரமாக ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம அங்கேருந்து கரெக்டாக ஸ்வீட்டுக்கு பயங்கரமாக அடிபட்டுரும். ஸ்வீட்டுக்கு பயங்கரமாக அடிப்படும் போது என்ன ஆகிடுவோன்னா, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில் பார்த்தா போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ்கார் யாரும் இல்லை, ஆஃபீஸர் டெம்பனி தான். கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக நம்மளை வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போட்டு போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு டெம்பனிக்கு ஒரு ரெண்டு மிஷின் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து டெம்பனிக்கு 2 மிஷின் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு டெம்பனி போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சீசர் ஃபோன் பண்ணான், போயிட்டு கேத்தலினாவை பாருன்னு. நம்ம கேத்தலினாவை பார்த்தோம். அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவளுக்கு தேவையான மிஷின்லாம் கூட செஞ்சோம். அப்புறம் அவள் நம்மளை அசிங்கமாக கழட்டி விட்டுட்டு GTA 3 ஹீரோ கூட போயிட்டா. அப்புறம் நம்மளை ஏமாற்றிட்டு அவள் கூட சந்தோஷமாக போயிட்டா. இதுக்கு நடுவில் கேத்தலினா நம்மளுக்கு பண்ண எசக்கு வேறலாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். GTA 3 தான் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் GTA 3லையும் கேத்தலினா வந்து அந்த GTA 3 ஹீரோவையும் காலி பண்ணிட்டு போயிடுவாள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் YCT ஹீரோவா இல்லை GTA ஹீரோவான்னு தெரில, லிபர்ட்டி சிட்டி ஹீரோவான்னு தெரில. இவங்க 3 பேரில் ஏதோ ஒரு 2 பேருக்கு மட்டும் நினைக்கிறேன். இவங்க 3 பேரில் 2 பேருக்கு வந்து ஸ்விம்மிங்கே வராதுன்னு நினைக்கிறேன். தண்ணிக்கிட்ட போனாலும் ஹெச்பி டபக்குன்னு குறையுமா கேள்விப்பட்டிருக்கேண்ணா. கேட்டில் நம்மளை ஏமாற்றிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு சீசர்கிட்ட நம்ம இன்னும் 2-3 மிஷின் செய்வோம். அதுக்கப்புறமேட்டு த ட்ரூத் அவனுக்கு வந்து ஒரு மிஷின் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் ட்ரூத் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம், சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில். இது என்னோடய 3வது மிஷின். இப்போது நம்ம த ட்ரூத் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டோரியை கொஞ்சம் லாங் அழுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க வியூவர்ஸ், ஏன்னா நான் அவ்வளோ கேம் விளையாடிட்டேன். மொத்தமாக இந்த கேமில் எவ்வளோ மிஷின் தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஜீனு ஆப்ஷன் இது என்னதுன்னு பார்க்கலாம். இது என்ன ஆப்ஷன் தெரில. நம்ம மிஷினை இப்போ வந்து என்ன மிஷின் பண்ண போகிறோன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை வந்து நம்ம மொத்தமாக அடிக்கிறது தான் இந்த மிஷினே. இப்போ வந்து நம்ம வேகமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு பின்னாடி தான் அந்த இடமே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் பண்ணணும்.
நம்ம கிட்ட வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் வெப்பன்ஸ் ஏதாவது இருக்கான்னு. இல்லைன்னா கஷ்டம் அந்த மிஷின் பண்ணேன். இதோ வரேன். என்ன வந்து பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்னுலாம் எங்கே வாங்கணும்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கன்னு இருந்தால் தான் இந்த மிஷின் பண்ண கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. கார் கவுந்துருச்சுனாலே வண்டியை விட்டு வேலை ஓடி வந்துடணும். செய்யலைன்னா வண்டி பரவாயில்ல, இந்த வண்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஐயோ அடி காரை சரி. அப்படியே போகிற வழியில் பீஸா ஷாப் இருந்தால் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அங்கே பேர் முளைச்சி 3 நாளாக உள்ள அதுக்குள்ள வண்டி எடுத்து தெரியுது பேர் முட்டில் பேர் நீ அதிகாலையும் ஆய விட்டு இவளை வண்டி கடையில் கடாசிட்டு நம்ம பாட்டுக்கிட்ட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்படி நஞ்சு கிடக்குறா பைக்கு கீழே அக்காட்டங்க. அம்மாடி செடி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெச்பியை ஃபுல்லாக வச்சுக்கவே பார்க்கணும். வேகமாக வந்து இப்போ வந்து நம்ம மிஷின் இருக்கிற போயிடலாம். சரி கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும். பக்கத்தே இருக்கு பரவாயில்ல. இங்கே தான் கோழி கறி வைக்கும்னு கேள்விப்பட்டேன். ஓ இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இதை கொஞ்சம் வாங்கி ஏன்னா கன் எல்லாமே போயிட்டுருக்கு. ரொம்ப வெறுப்பேற்றுற விஷயம். இங்கே நிப்பாட்ட முடியும் வண்டியை. இந்த சைடா வீடியோ எவ்வளோ நேரம் இழுக்கிறதுக்கோசம் மன்னிச்சிடுங்க. கடன் போயிட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடலாம். தம்பி ஏதாவது சாப்பிடுங்க கூட சீக்கிரமா. ரேட்டு கம்மியாக இருக்கு இல்லை பார்க்க முடியாது. ஆமாம் சாப்பிட்டேடா சிஜே கிளம்பலாம். இந்த கேம் வந்து யாரும் காசு கொடுத்துலாம் எதுவும் தேவையில்லை. இப்போலாம் ஹாப்பி மோடுன்றது ஒரு வெப்சைட்லேயே வந்து இந்த கேம்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. அதை பற்றி உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த கேம் நல்லா தான் இருக்கும். எமோனேஷனும் கிடைக்க வந்துடுமா? இதை பற்றி இந்த கேம் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன எவ்வளோதான் வாங்கி வச்சாலும் இது வந்து ஸ்னைப்பர் போல. இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம போயிட்டு எல்லா வீடியோ அடிச்சு நொறுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் வந்து நம்ம வந்து அந்த இன்னொரு இது இருக்கும், எல்லா வீடியும் அடிச்சு நொறுக்கிட்டு அப்புறம் மெயினாக இது வேணும். ரேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வாங்கிடுங்க. நான் உங்களுக்கு கேமை பற்றி தனியாக சொல்கிறேன். இதில் எப்படி அன்லிமிட்டெட் மணிலாம் போட்டு ஏற்றுறோன்னு. ஏன்னா இந்த கேமில் அசால்ட்டாக அன்லிமிட்டெட் மணி போட்டு ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம
த்ரோ வாங்கிக்கலாம். ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ் வேணும். இந்த இது வாங்கிட்டா சடனாக அடிச்சிடும். நம்ம ஒரு 50 வாங்கிப்போம். வெயிட் பண்ணு, வீடியோ போட்டுருவோம். முடிச்சிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். வீட்டில் ஃபோன் கேட்குறாங்க, அதான் வீடியோ போட்டுருக்கேன்னு சொன்னேன். தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுனால எனக்கு ஒரே வருத்தமாக இருக்கு. எல்லா பட்டாசும் வெடிச்சு போட்டேன். ஒரு பட்டாசு கூட வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுத்தை கூட வீடியோ எடுக்க முடியல. அதில் ஆர்மர் வாங்கிக்கணும். மெயினாக ஆர்மர் தான் முக்கியம். அப்புறம் வேறு என்ன, எஸ்எம்ஜி வாங்கிக்கலாம். இது போல இந்த கேமில் என்னத்த தான் எஸ்எம்ஜி எது இதுன்னு வாங்கி வச்சானோ ஒன்றும் இருக்க மாட்டேது. செத்து முடிச்சதுக்கு அப்புறமே இந்த கேமில் என்னன்னா ஒரு பெரிய தொல்லைனா அங்கே இது வச்சுருப்பாங்க. பள்ளம் குழி அது இதுன்னு அங்கங்கே நிறைய ஆறு தான் இருக்கும். பள்ளத்தில் போனால் கூட அசால்ட்டாக வந்துடலாம். அது கூட கஷ்டம்தான். அம்மா அடி இடிச்சேன் பரவாயில்ல. இந்த கேமுக்கு ஆடுறதுலேருந்தே நான் வேறு எதோ கேம்லாம் விளாடுறதே இல்லை. எடுத்தனா இந்த கேம் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன்னா. நான் ஒரு வாட்டி கூட இந்த கேம் முடிச்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாடிட்டுருக்கேன். எல்லாமே எனக்கு புதுசாகவே தெரியுது இந்த கேமில். ஒரு வாட்டி இதுக்கப்புறம் அந்த கேம் ஒரு வாட்டி முழுசாக விளாடிட்டு இதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேம்ஸ்லாம் இதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன். அதை நான் விளாட்றப்பெல்லாம் வீடியோ போடுவேன். ஜீனு ஒருத்தருக்கான், அவன் யாருன்னு தெரில. அவனை நம்ம மிஷின் முடிச்சுட்டு பார்த்துக்குவோம். இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு அம்மா டி இங்கே பள்ளம் ஒன்று இருக்குமே, எங்கே போச்சு? மிஷின் பண்ணுவோம். யார் அது? சீசர் தான். சான் ஃப்ரான்சிஸ்கோ. நம்மளை சீசர் நல்ல நேரம் பார்த்து கூப்பிட்ருக்கான். சரி ஓகே, துரதிருஷ்டவசமாக நம்மளால் இந்த மிஷினை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம சீசர் கூப்பிட்டு எடுத்துக்க போகலாம். சான் ஃப்ரான்சிஸ்கோ கூப்பிட்ருக்கான். சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்கு அந்த இடம்? டா பாவி, டேய் சீசரே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரத்தில்